வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமானம், விண்வெளி உட்பட 8 துறைகளில் சீரமைப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4ஆம் கட்டமாக அறிவிப்பு. நிலக்கரி துறைக்கு 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னையில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா தொற்று உறுதி. தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் 3 பேருக்கு நோய் தொற்று. நடந்தவாறே ரயில் நிலையம் செல்ல முயன்ற வட மாநிலத்தவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தி தடியடி நடத்தியதால் பரபரப்பு. மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம். இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி டாஸ்மாக் கடைகள் திறப்பு. மது பழக்கத்தை அரசே தூண்டுவதாக புகார். டாஸ்மாக் டோக்கன்களை கலர் ஜெராக்ஸ் எடுத்து நூதன மோசடி. 17 பேர் கைது. பொருளாதார சிறப்பு திட்டத்தின் கீழ் பண உதவி மக்களுக்கு நேரடியாக செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராகுல் காந்தி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். சென்னையில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 5,946ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் 3 மருத்துவர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த 31 வயது ஆண் மருத்துவர், சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த 35 வயது ஆண் மருத்துவர், கொரட்டூரைச் சேர்ந்த 45 வயது பெண் மருத்துவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா உறுதியானதால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை எண்ணூரில் 200க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் நடந்தவாறே சென்ட்ரல் நிலையம் செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர், அத்திப்பட்டு, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த வந்தவர்களுக்கு சொந்த ஊர் திரும்ப ஏற்பாடு செய்வதாக கூறினர். ஆனால் ஒரு சிலர் மட்டும் பீகார் செல்ல சிறப்பு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு முறையான அனுமதி கிடைக்காததால் 200க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் நடைப்பயணமாக சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்வதற்கு நடந்து சென்றனர். எண்ணூர் அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். எனினும் சிலர் வேகமாக நடந்ததால் போலீசார் தடியடி நடத்தினர். நடைப்பயணம் மேற்கொண்ட வட மாநிலத்தவர்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர்.
டாஸ்மாக் கடை திறப்பு உட்பட மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து வரும் 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்திய நிதி அமைச்சரின் அறிவிப்புகள் பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக குறை கூறியுள்ளார். நிதியமைச்சர் அவர்கள் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, நேற்று 15ஆம் தேதி 3 தினங்களாக அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு அறிவிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. அநேகமாக கரோனா முடிகிற வரையில் அறிவிப்புகளை தினசரி மாலை 4 மணிக்கு அறிவித்து கொண்டே இருப்பார்கள் என்று தெரிகிறது. அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் பெருத்த ஏமாற்றத்தை தருகிறது, மிகப்பெரிய ஏமாற்றத்தை சகலருக்கும் தருகிறது. குறிப்பாக அன்றாட உழைக்கும் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை பலமுறை நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு வலியுறுத்தி ஏற்காத காரணத்தினால், நிறைவேற்றாத காரணத்தினால் வருகின்ற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் நாடு முழுவதும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் மற்றும் தேர்வு பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள் இ-பாஸ் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் தள்ளி வைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்கின்றன. மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளிலேயே தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களில் சிக்கியுள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்கப்பட்டு தமிழகம் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான இ-பாஸ் பெற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. tnepass.tnega.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் குறையும் வரை மாணவர்களின் நலன் கருதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் சங்க மாநில தலைவர் திரு பி.கே. இளமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கடந்த 2 மாதங்களாக விடுப்பிலிருந்து நேரடியாக தேர்வு எழுத சொல்வதால் மன உளைச்சலில் இருப்பதாகவும், ஏற்கனவே வீட்டிற்குள் முடங்கி வாழ்வாதாரம் இழந்துள்ளவர்களுக்கு இது மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்வறையில் தனிமனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டாலும் பள்ளிகளுக்குள் நுழையும் போது, தேர்வு முடிந்து திரும்பும் போதும் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை ரத்து செய்ய இயலாத பட்சத்தில் கொரோனாவின் கோர தாண்டவம் கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகே தேர்வு நடத்த வேண்டும் என்றும் திரு இளமாறன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 86,500 கடந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் அசூர வேகத்தில் பரவி வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 86,508 உயர்ந்துள்ளது. பலி எண்ணிக்கை 2,760 உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. அங்கு கொரோனா வைரஸால் 29,100 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,068 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 10,108 பேரும், குஜராத் மாநிலத்தில் 9,932 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் 9,333 பேரும், ராஜஸ்தானில் 4,838 பேரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 30,773 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரடியாக பணம் கிடைக்கும் வகையில் நிவாரண தொகுப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என பிரதமருக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை வலுப்பெற செய்யும் வகையில் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரண தொகுப்பை பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த தொகுப்பின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் இணையம் வழியாக செய்தியாளர்களை சந்தித்த திரு ராகுல் காந்தி இந்த திட்டம் குறித்து பேசினார். அப்போது ஊரடங்கால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் உடனடி தேவை பணம்தான் என்று குறிப்பிட்டார். கடன் கொடுத்து மக்களை கடனாளி ஆக்க வேண்டாம் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி,
மக்களுக்கு பணம் நேரடியாக கிடைக்கும் வகையில் நிவாரண தொகுப்பை மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 24 தொழிலாளர்களை பலி கொண்ட சம்பவம் விபத்து அல்ல என்று தெரிவித்துள்ள சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அது கொலை என கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அவ்ரியா மாவட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற லாரியும் மற்றொரு லாரியும் இன்று அதிகாலை மோதிக்கொண்ட விபத்தில் 24 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் சொல்ல முடியாத துயரத்தை அளித்துள்ளதாக திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து மத்திய மாநில அரசுகளை சாடியுள்ள அவர், எல்லாம் தெரிந்திருந்தும் அனைத்தையும் கண்ட பிறகும் இதயமற்றவர்களும் அவர்களை ஆதரிப்பவர்களும் எதுவரை இந்த அலட்சியத்தை நியாயப்படுத்துவார்கள் என்பதை பார்ப்போம் என கூறியுள்ளார். 24 தொழிலாளர்களை பலி கொண்ட சம்பவம் விபத்து அல்ல என்றும் கொலை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் பாராதீப் பகுதியிலிருந்து சுமார் 1100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. தற்பொழுது இது ஒடிசாவின் பாரதீப் பகுதியிலிருந்து சுமார் 1100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இன்று மாலை இது புயலாக வலுப்பெறக்கூடும். தற்போதைய நிலவரப்படி நாளை வரை வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் வடகிழக்கு திசையில் வரும் 18-19 தேதிகளில் மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு 16-17 தேதிகளிலும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு 17-18 தேதிகளிலும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 19-20 தேதிகளிலும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடலில் புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை உட்பட பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை எண்ணூர் துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடலூர், நாகை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மார்ச் 24ஆம் தேதி முதல் தேசிய ஊரடங்கு போடப்பட்டது. இந்த ஊரடங்கு உத்தரவு 3வது முறையாக வரும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. அண்மையில் ஊரடங்கில் மேலும் சில கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் சலூன், அழகு நிலையம் உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சுமார் 2 மாதங்களாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இதனால் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என முடித்திருத்தும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நல வாரிய உறுப்பினர்களாக இல்லாதவர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் பிற மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் சங்லி மாவட்டத்தில் உள்ள குப்வாட் கிராமத்தில் சிக்கியுள்ள கணேசன் என்பவர் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட தமிழர்களை மீட்க கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு, வேலை வாய்ப்பை இழந்து உணவு உறைவிடம் இல்லாததால் குழந்தைகளுடன் நடைப்பயணமாக சொந்த ஊர்களை நோக்கி தொழிலாளர்கள் பயணிக்க தொடங்கியுள்ளதாகவும்,
வழியில் பட்டினியிலும் விபத்துகளிலும் அவர்கள் உயிரிழந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அரசு அதிகாரிகள் புறக்கணித்து விட்டதாகவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். வெளிமாநில தொழிலாளர்களின் நிலையை ஊடகங்களில் பார்க்கும் எவராலும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை, ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர், மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளும் அவர்களுக்கு என்ன உதவிகள் வழங்கியுள்ளன, சொந்த ஊர் திரும்பும் வழியில் எத்தனை தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர் என சரமாரி கேள்விகளை எழுப்பினர். இது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நேற்று வரை 500ஐ கடந்தது. இந்த நிலையில் அம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மேலும் 55 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 246 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். எஞ்சியவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனைகளில் கண்காணிப்பில் உள்ளனர். இந்த நிலையில் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ள 55 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 50 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாங்குநெறி, ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட இடங்களில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்பையும் மீறி தமிழக அரசு இன்று டாஸ்மாக் கடைகளை திறந்தது. மது கடைகள் மூடப்பட்டிருந்ததால் குடிப்பழக்கத்தை மறந்திருந்தவர்கள் அரசின் நடவடிக்கையால் மீண்டும் மதுவை நாடி சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை, முசிறி, லால்குடி, துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 150 மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. காலையிலேயே மதுப்பிரியர்கள் கடைகளில் குவிந்தனர். சமூக இடைவெளிக்காக போடப்பட்டிருந்த குறியீடுகளை சட்டை செய்யாமல் காலணிகள், பைகள், குடைகள் ஆகியவற்றை வைத்து டோக்கன்களை வாங்க இடம் பிடித்தனர். நாகை மாவட்டத்தில் உள்ள 100 கடைகளில் தேத்தாக்குடி கிராமத்தில் உள்ள ஒரு கடை மக்களின் கடும் எதிர்ப்பால் திறக்கப்படவில்லை. திறக்கப்பட்ட எஞ்சிய கடைகளில் சமூக இடைவெளியை காற்றில் பறக்கவிட்டு மது பிரியர்கள் குவிந்தனர். அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் குவிந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், திருமானூர் உள்ளிட்ட இடங்களில் இன்று டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு கடைகள் முன்பும் டோக்கன்களை வாங்க மதுப்பிரியர்கள் குவிந்தனர். சில கடைகள் அருகே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசை நீண்டது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. சுமார் 2 மாதங்களாக குடிப்பழக்கத்தை மறந்திருந்தவர்கள் அரசின் நடவடிக்கையால் டாஸ்மாக் கடைகளில் குவிய தொடங்கியுள்ளனர். கடலூரில் டாஸ்மாக் மதுபான டோக்கன்களை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பயன்படுத்த முயன்ற 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. கடலூர் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் நூற்றுக்கணக்கானோர் மதுபானம் வாங்க குவிந்தனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வட்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் அமர வைக்கப்பட்டனர். டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே மதுபானம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் டாஸ்மாக் மதுபான டோக்கன்களை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பயன்படுத்த முயன்றனர். இதுகுறித்து கடலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் விசாரணை நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக திருப்பாதிரிப்புலியூரைச் சேர்ந்த 17 பேர் கைது செய்யப்பட்டனர். சுகாதாரத்துறை தற்காலிக ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னையில் நூதன போராட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறையில் பணியாளர்கள் குறைவாக இருக்கும் காரணத்தினால் கொரோனா தடுப்பு பணிக்காக பணியாற்ற தற்காலிக சுகாதார பணியாளர்களை அரசு நியமித்தது.
மாத ஊதியமாக 15,000 வழங்கப்படும் என அறிவித்ததை அடுத்து ஊரடங்கு காலத்தில் பணியை இழந்த பலர் சுகாதாரத்துறையில் தற்காலிக பணியாளராக கடந்த 45 நாட்களுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றனர். மண்டல வாரியாக பணியாற்றிய இவர்கள் பொதுமக்கள் வீடுகளுக்கு சென்று கொரோனா நோய் அறிகுறியுடன் இருப்பவர்களை கணக்கெடுத்து வந்தனர். இந்த நிலையில் தண்டையார்பேட்டை மண்டலத்தில் பணிபுரியும் தற்காலிக சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் தற்காலிக சுகாதாரத்துறை பணியாளர்கள் மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த கொரோனா பணியாளர்கள், அதாவது வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய கொரோனா பணியாளர்கள், எங்களுக்கு இது வரைக்கும் அரசு சொன்ன அந்த 15,000 ரூபாய் சம்பள பணம் இன்னும் வந்து சேரலை. நாங்கள் ஒரு 50 நாளை கடந்து இன்றைக்கி நாங்கள் பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த இக்கட்டான காலத்தில் எங்களோட உயிரை பணைய வச்சு தான் நாங்கள் இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கிறோம். கூடுமான அளவுக்கு வீட்டில் இருந்த காசுகளை வச்சு இந்த ஒரு 50 நாட்கள் நாங்கள் வந்து எங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறோம். இன்னும் அரசு எங்களுக்கு சம்பள பணத்தை தராமல் அழக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லோரோட கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களோட வேண்டுகோள். எல்லோரோட குரலாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். கொரோனா தாக்கத்தால் இந்தியாவில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சுமார் 6 லட்சம் அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் சிசேரியன் அறுவை சிகிச்சைகளுக்கு வெகுவாக குறைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரிட்டன் பர்க்கிங்ஹாம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 71 நாடுகளைச் சேர்ந்த 359 மருத்துவமனைகளில் ஆய்வு நடத்தியுள்ளனர். 120 நாடுகளைச் சேர்ந்த 5,000 அறுவை சிகிச்சை நிபுணர்களிடம் கருத்து கேட்டுள்ளனர். அதன்படி உலகம் முழுவதும் இதய பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த 2,80,00,000 அறுவை சிகிச்சைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதில் இந்தியாவில் மட்டும் 5,80,000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான மருத்துவமனைகளில் செயல்பட்டு வந்த அறுவை சிகிச்சை வார்டுகள் கொரோனா நோயாளிகளுக்கான வார்டுகளாக மாற்றப்பட்டதும் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் போது தங்களுக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் நோயாளிகளுக்கு ஏற்பட்டதுமே அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. இதனிடையே இந்தியாவில் சிசேரியன் அறுவை சிகிச்சை 46% குறைந்துள்ளதாகவும் பெரும்பான்மையான பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெற்றதே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு, விமானம், அணுசக்தி உட்பட 8 துறைகளில் சீரமைப்பு நடவடிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அறிவித்தார். பொருளாதார திட்டத்திற்கான 4ஆம் கட்ட அறிவிப்புகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தொழில்துறை வளர்ச்சிக்கு கொள்கைகளில் சீர்திருத்தம் அவசியம் என்றும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே இருந்து வந்த தொழில் மனோநிலைமையை மாற்றுவதற்காகவே மேக் இன் இந்தியா திட்டம் என குறிப்பிட்ட அவர், இந்தியர்களுக்காக இந்தியாவில் பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்பதை மேக் இன் இந்தியா திட்டத்தின் நோக்கம் என்றும் கூறினார். தொழிற்சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து, யூனியன் பிரதேசங்களில் மின் திட்டங்கள், கனிமங்கள், பாதுகாப்பு, தடவாள உற்பத்தி, அணுசக்தி உள்ளிட்ட 8 துறைகளில் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். நிலக்கரி சுரங்கங்களில் அரசின் ஏகோபித்த ஆளுமை தளர்த்தப்படும். உலகளவில் 3வது தரமான நிலக்கரி சுரங்கங்கள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன், நிலக்கரியை வணிக ரீதியிலான தொகையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிலக்கரித்துறை கட்டமைப்பை மேம்படுத்த 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கனிமங்களை வெட்டி எடுப்பது, உற்பத்தி செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சைக்கான மருந்து மற்றும் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் இந்திய விஞ்ஞானிகளின் முயற்சி பாராட்டுக்குரியது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அரசு மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த ட்ரம்ப், கொரோனா தடுப்பு மருந்து உருவாக்கத்தில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார்.
அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களில் சிறந்த அறிவியலாளர்கள் உள்ளதாகவும் மருத்துவ விஞ்ஞானத்தின் பலதரப்பட்ட காரணிகளுடன் இந்திய அமெரிக்க ஆய்வாளர்கள் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார். கொரோனா சிகிச்சைக்கான மருந்து மற்றும் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் இந்திய விஞ்ஞானிகளின் முயற்சி பாராட்டுக்குரியது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஹைதராபாத்தில் ஒரு நபரை சிறுத்தை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் வன விலங்குகள் ஊருக்குள் சுற்றித் திரிகின்றன. ஹைதராபாத் ராஜேந்திர நகர் பகுதியில் உலா வந்த சிறுத்தை ஒரு நபரை தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பின்னர் அந்த சிறுத்தையை தெருநாய்க்கள் விரட்டி எதிர்ப்பதும் பதிவாகியுள்ளது. இது குறித்த தகவலின் பேரில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் விரைந்துள்ளனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். திருமழிசை காய்கறி சந்தை பகுதியில் புழுதி காரணமாக வியாபாரிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக கோயம்பேடு சந்தை மூடப்பட்டு திருமழிசையில் தற்காலிக சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலைகள் அனைத்தும் மண் சாலைகளாக இருப்பதால் கனரக வாகனங்கள் காய்கறிகளை ஏற்றி வரும்போது சந்தை முழுவதும் புழுதி மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் வியாபாரிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. தூசி பறக்கும் நிலையில் உள்ள சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் மேலும் ஒரு காவல் ஆய்வாளர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாதவரத்தில் தனியார் குடியிருப்பில் வசித்து வரும் காவல் ஆய்வாளர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை அரசு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். கொரோனா தொற்றுக்கு உள்ளான காவல் ஆய்வாளர் கடந்த 10 நாட்களாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் வட மாநிலத்தவர் அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருந்து மலேசியாவிற்கு கடத்த முயன்ற 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஊரடங்கு காரணமாக பயணிகள் விமான சேவைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் சரக்கு விமான சேவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து மலேசியாவிற்கு அனுப்ப இருந்த மரப்பெட்டியை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது உள்ளே செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1050 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த உதகை நகராட்சி சந்தை திறக்கப்பட்டுள்ளது. ABC என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இன்று A ஸ்டிக்கர் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. B மற்றும் C கடைகள் திறக்கப்படவில்லை. நாளை B கடைகளும் அடுத்த நாள் C கடைகளும் திறக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 25 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். அவர்களுக்கு மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையினர் பழக்கூடைகளை கொடுத்து கரவொலி எழுப்பி வாழ்த்தி வழி அனுப்பினர். பெரம்பலூரில் 139 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பெரம்பலூர், அரியலூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் 61 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் இன்று பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 25 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கோம்பைப்பட்டியில் பயனற்ற சிறிய அளவிலான மேல்நிலை தொட்டியை பணியாளர்கள் இயந்திரங்கள் இன்றி இடித்து தள்ளினர். பழுதடைந்த காணப்பட்ட இந்த மேல்நிலை தொட்டி இடிந்து விழுந்தால் பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும் என்பதால் தொட்டியை இடிக்க ஒப்பந்த பணி மேற்கொண்ட நபர் ஓரிரு நபர்களை வைத்து தொட்டியை இடித்து தள்ளினர். தொட்டியின் அடிபாகத்தில் இருந்து லாவகமாக இடிக்கும் பணியை பொதுமக்கள் செல்போன்களில் படம் பிடித்தனர். இந்த பணியின் போது அருகில் இருந்த கட்டிடத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வரும் ஜூன் 10ஆம் தேதி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஜூன் 10ஆம் தேதியில் முடிவடைகிறது. ஆனால் கொரோனா பாதிப்பு குறைந்த பின்னரே கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவுகள் ஜூன் 10ஆம் தேதி அன்றே தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மேற்கொண்டு வருகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.